போன வீடியோவில் பூஜான்றவங்க ஸ்வீட் பண்ணி போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மில்க் பேடா ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி வந்திருக்குன்ற பார்க்கலாம். வெல்கம் டு சாண்டி ஸ்டைல். இந்த ரெசிபிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துட்டு அதே கப் அளவுக்கு காய்ச்சாத பாலையும் ஊற்றிட்டு நல்லா கிண்ட போகிறோம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இது வேகமாக அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கிளறிட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைனா மில்க் மேட் ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே இல்லைனா கூட 4 கிளாஸ் அளவுக்கு பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்டிகிட்டு இருக்கணும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா மில்க் பவுடரில் ஆல்ரெடி ஸ்வீட் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அடிப்பிடிக்க விடாத அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். இது வந்து நல்லா கட்டி பதத்துக்கு வரும். இதுவாகவே திரண்டு நல்லா கட்டி பதத்துக்கு வரும். எல்லா டிஷ்ஷுக்குமே கீ இன்க்ரீடியன்ட் இருக்கும். பட் இதோட கீ இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளோட பொறுமை தான். நம்ம பொறுமையாக பக்கத்துலேயே நின்று இதை பார்த்துக்கணும். லைட்டாக இந்த சைடு போயிட்டு வந்தால் கூட அதை அடி பிடிச்சிக்கோ, தீஞ்சு போன மாதிரி ஸ்மெல் அப்பட்டமாக வந்துடும். ஸோ நம்ம பொறுமையாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெசிபி இருக்கும். ஓரளவுக்கு இந்த பால் வந்து சுண்டி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஸ்மெல்லுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ஏலக்காய் தூள் ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு தட்டுக்கு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது கை வச்சா வந்து நம்ம ஆசைப்படுற ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். ஸோ வந்து கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் தொட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து இதுக்கு உருவம் கொடுத்துக்கலாம். நாங்கள் இதுக்கு நார்மலான ஒரு ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துக்குறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ணுறோன்றதுனால எந்த வித கலர்ஸுமே எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம ஆட் பண்ணல. முழுக்க முழுக்க நார்மல் வீட்டில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கலர் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கேசரி தூள் இல்லை எந்த கலர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். டெக்கரேஷனுக்கு ஒரு பாதாம் எடுத்து நடுவில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மில்க் பீடா ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணால் நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.